இளம் வயதிலேயே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இதுக்கு உதாரணமாக நான் என்னோட ஃபேமிலியே சொல்லுவேன். நானும் ராகேஷும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 24-25 இயர்ஸில் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. நாங்கள் கல்யாணம் ஆன உடனே 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தது, 2வது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தது. ஸோ 12 வருஷமாக நாங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் குடும்பத்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தோம். அப்போ நாங்கள் கட்டின ப்ரீமியம் தொகை 8000 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே அப்கிரேட் ஆகி நாங்கள் 25 lakhsக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய தொகை 15000 ரூபாய். இப்போ நான் புதுசாக ஒரு 37 வயசில் 25 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் ஒரு 40,000 50,000 நான் கட்டணும். ஆனால் ஏன் நான் வந்து 15,000 கட்டுறேன் அப்படின்னா நான் 12 வருஷம் நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து லேப்ஸ் ஆகாமல் வச்சுருந்தேன். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் என்னோட பிரசவ செலவு அது எல்லாமே வந்து அதில் கவர் ஆச்சு. அண்ட் எனக்கு டெங்கு வந்தது. 1 வீக் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். அதுலேயும் வந்து கவர் ஆச்சு. இப்போ என்னோட குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. என்னோட மாமனார் மாமியாருக்கு தனியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு தனியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்கு தனியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு நீங்கள் வெளியில் வரும்போது பணத்துக்காக நீங்கள் போய் யார்கிட்டையும் நின்றுட்டு இருக்க முடியாது, கடன் கேட்க முடியாது. ஐயோ இந்த பணம் இல்லாததுனால நம்ம அன்புக்குரியவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இளம் வயசில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சேவ் பண்ண முடியும்.